அனைவருக்கும் வணக்கம். பள்ளி நினைவுகளை மறக்க முடியுமா? அமெரிக்காவிற்கு போனாலும் சரி, கனடாவிற்கு போனாலும் சரி, டை கட்டி வெள்ளை சட்டையுடன் சுற்றி வந்த பள்ளிகளையும் பள்ளி நண்பர்களையும் மறக்க முடியுமா? புத்தக பையுடன் சைக்கிளில் டபுள் ஏத்தி சுற்றி 4 நண்பர்களுடன் விசிலடித்து சேட்டை விட்டு போன அந்த நினைவுகளைத்தான் மறக்க முடியுமா? பனங்காயில் தோய்த்து பின் நீல சாயம் போட்ட வெள்ளை ஆடைகளை பக்கத்து வீட்டில் கரியயனை கடன் வாங்கி அழுத்தி விட்டு போன அனுபவங்களை தான் மறக்க முடியுமா? 50 சதத்திற்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி 5 பேருடன் உண்ட மகிழ்ச்சியை தான் மறக்க முடியுமா? பகலில் சூரிய விளக்கிலும் இரவில் ஜாம்போட்டிலில் பஞ்சை போட்டு வாழ்வில் திரியட்டு கொளுத்திய விளக்கில் படித்த நாட்களை தான் மறக்க முடியுமா? கெளியின் சத்தம் கேட்டால் பங்கருக்குள்ளும் செல் சத்தம் கேட்டால் குப்புறப்படுத்தும் செக் பாயிண்டை தாண்டும் போது ஒருவித பயத்துடனே வீட்டிற்கு திரும்பிய நாட்களை தான் மறக்க முடியுமா? பிடி வாத்தியாரின் விசில் சத்தம், பிரேயர் முடிந்தால் இசை சத்தம், பீரியட் முடிந்தால் மணிச்சத்தம், இப்படி பல ஒலிகளின் சத்தத்தை தான் மறக்க முடியுமா? புரியாத இங்கிலீஷ் எஸ்ஏயில் மனனம் செய்து தேர்ச்சியில் வெற்றி பெற்றதை தான் மறக்க முடியுமா? புரோகிரஸ் ரிப்போர்ட்டை வேண்ட அம்மா அப்பா வந்ததில்லை, பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு எந்த குறை குற்றச்சாட்டும் சொன்னதில்லை. ஆனாலும் கலைகள் எல்லாம் கற்று தீர்ந்தோம். அதை சோஷியல் மீடியாவில் பரப்பவும் இல்லை, பகிரவும் இல்லை. பள்ளி நினைவுகள் எல்லாம் பரவசமாக வந்து போகும். சேர்ந்து செய்த சேட்டைகள் எல்லாம் நினைத்தாலே கண்கலங்கும். எதையும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. பள்ளி நினைவுகளோடு கனத்த மனத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.